இந்த உலகத்தையே கதிகலங்க வச்ச டாப் 5 விண்கற்கள் ஆஸ்ட்ராய்டோட தாக்குதல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பூமியை தாக்கி அதிகமான சேதத்தையும் இந்த பூமியோட அச்சையே மாற்றுற அளவுக்கு ரொம்ப வலிமையான ரொம்ப பெரிய விண்கற்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டோட தாக்குதல்களில் டாப் 5 தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 5th பிளேஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டு எதுன்னா ரஷ்யாவில் விழுந்த போமிகை அப்படின்னு பெயர் வைக்கப்பட்ட ஆஸ்ட்ராய்டு தான். கிட்டத்தட்ட 35 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. போமிகை அப்படின்னு பெயர் வைக்கப்பட்ட இந்த ஆஸ்ட்ராய்டு தான் வைரங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்தது. ஒரே நேரத்தில் 100 மில்லியன் அணுகுண்டுகளை ஒரு இடத்துல போட்டால் எப்படி இருக்கும் அதோட விளைவு, அந்த அளவுக்கு தான் இதோட தாக்கத்தோட விளைவு இருந்திருக்குன்னு சயின்டிஸ்ட் கணிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்துல பூமியோட மேற்பரப்பே தன்னோட சமநிலையை இழந்துருச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இதோட இம்பாக்ட் இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்ல அடுத்து 4th பிளேஸில் பார்க்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டு எதுன்னா டைனோசர்ஸை முழுக்க இந்த உலகத்தில் இருந்து அழிச்ச ஆஸ்ட்ராய்டான சிக்ஸ்லோப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆஸ்ட்ராய்டு தான். 66 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இம்பாக்ட் நம்ம பூமியில் நடந்திருக்கு. இதோட பாதிப்பு தான் இப்போ வரைக்குமே நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய டைனோசர்ஸ் இந்த உலகத்திலிருந்து கம்ப்ளீட்டாக அழிக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு இம்பாக்ட். பல 100 பில்லியன் கணக்கான அணுகுண்டுகள் ஒரே இடத்துல வெடிச்சு செதறினா அதோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இந்த ஆஸ்ட்ராய்டோட பாதிப்பு நம்ம பூமி தாக்கினப்போ இருந்திருக்குன்னு சொல்லி ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. பூமியோட அடுத்த முனையிலேயே கூட இந்த ஆஸ்ட்ராய்டோட தாக்கத்தோட அதிர்வு இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் கணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசாகவும் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பும் ஏற்படுத்தி இருக்கு. இப்போ நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸில் பார்க்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டு எதுனா மணிகுகன் அப்படிங்கிற அதிசக்தி வாய்ந்த விண்கல் தாக்குதல் தான் இது. இந்த ஆஸ்ட்ராய்டோட தாக்குதல் கிட்டத்தட்ட 250 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. தாக்கத்தோட விளைவு கிட்டத்தட்ட 100 மில்லியன் TNT வெடிமருந்துகள் ஒரே இடத்துல வெடிச்சலா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இதோட இம்பாக்ட் பெரிய அளவுலேயே இருந்திருக்கு. இப்போ நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஆஸ்ட்ராய்டு எதுனா சவ்வரி அப்படிங்கிற விண்கல்லோட இம்பாக்ட் தான். இது கிட்டத்தட்ட 1.85 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு இம்பாக்ட். இதோட இம்பாக்டால சில கனிமங்கள் உருவாயிருக்கு. அது என்னென்ன கனிமங்கள்னா நிக்கல், காப்பர், பிளாட்டினம், பல்லாடியம் அண்டு கோல்டு இந்த மாதிரியான சில கனிமங்கள் உருவாகிறதுக்கும் இந்த ஆஸ்ட்ராய்டோட தாக்குதல் காரணமாக இருந்திருக்கு. இந்த பூமியோட மேற்பரப்பே இந்த இம்பாக்டால் மாறி போயிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பூமியவே தன்னோட அச்சில் இருந்து நகர்த்தி பார்த்த ஒரு ஆஸ்ட்ராய்டுமான பிரெட் போர்ட் அப்படிங்கிற ஆஸ்ட்ராய்டு. இந்த இம்பாக்ட் நடந்தது கிட்டத்தட்ட 2 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி. ஆஸ்ட்ராய்டு மோதின வேகத்தில் பூமி சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த பாதையில் இருந்து நகர்ந்து போகிற அளவுக்கு இதோட தாக்கத்தோட பாதிப்பு இருந்திருக்குது.